உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அபிஷேக் எங்கம்மா? ஆபீஸ் விஷயமா பேசணும். என்ன கௌதம் இது? வந்ததும் வராததுமா ஆபீஸ் வேலையா? ரொம்ப முக்கியமான விஷயம்மா. என்ன? சொல்லுங்க பிக் பிரதர். அபிஷேக், நேத்து விஜிலன்ஸ் ஆபீசர்ஸ் என்ன சொன்னாங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிட்டேன். அபிஷேக், கிளியரா சொல்றேன், எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நான் உன்னைதான் கேட்பேன். ஏன்னா இதுக்கு பொறுப்பு நீதான். ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். மத்ததெல்லாம் அப்புறம்தான். பையனுக்கும் பொண்ணுக்கும் முதல்ல ஆர்த்தி எடுக்கணும். அஸ்வினி, நீ போய் ஆர்த்தி தட்டை எடுத்து சரிங்க வா. பாட்டி. வந்துட்டா அத்தை. ஒரு நிமிஷம். எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நான் வைக்கிற டெஸ்ட்ல நீங்க 2 பேருமே பாஸ் ஆகணும். அப்புறம்தான் ஆர்த்தி. வாசல்ல வச்சே வா பாட்டி. ஆமா, அதுதான் எங்க வீட்டு சம்பிரதாயம். ஏமா, உன் புருஷன் பேர் என்ன? இதென்ன கேள்வி பாட்டி? இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமா? இல்ல ராகுல், இதெல்லாம் அந்த காலத்து சடங்கு. நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் புரியாது. சும்மா இருடா. இந்த சம்பிரதாயம் எதுக்குன்னா, பையனோட பேரை பொண்ணு சொல்லும்போது தயங்கி தயங்கி சொல்லணும். சில பொண்ணுங்க புருஷன் பேரை சொல்லவே மாட்டாங்க. அதே நேரம் பொண்ணு பேரை பையன் சொல்லும்போது தைரியமா சத்தமா சொல்லணும். அப்பதான் அவங்க நல்ல ஜோடின்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு தான் இந்த சடங்கே. சொல்லுமா, உன் புருஷன் பேர் என்ன? கௌதம். பாப்பா பாட்டி, அடுத்த கேள்வி கேளுங்க. ஏ கௌதம், உன் பொண்டாட்டி பேர் என்ன? மதுமிதா. உள்டாவா இருக்கே. இப்ப எடு ஆர்த்திய. எடு. கடவுளே, நான் பிறந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன். நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். எனக்கும் அவருக்கும் எவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்க. எல்லாரையும் எப்படி அனுசரிச்சு வாழ போறேன்னு எனக்கு இது வரைக்கும் சுத்தமா தெரியல. உன்னை நம்பிதான் இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சிருக்கேன். என் கூடவே இருந்து என்னை காப்பாத்து. மதுமிதா, அந்த விளக்கை ஏத்துமா. ஒரு நிமிஷம். என்னாச்சு பாட்டி? இதுலயும் ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இதுலயுமா? இதுல என்ன சம்பிரதாயம்? அந்த தீப்பெட்டியில ஒரே ஒரு குச்சி எடுத்துக்கோ.
எடுமா. இப்ப அந்த ஒரு குச்சிய வச்சே அந்த 2 விளக்குல இருக்கிற 10 திரியும் ஏத்தணும். அதுதான் சம்பிரதாயம். கிழவி ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி பாட்டி ஒரு குச்சியில எல்லா திரியும் ஏத்துறது? ம் ஏத்தலாம், ஏத்த முடியும். நான் அப்படி ஏத்திதான் இந்த வீட்டுக்குள்ள வாக்கப்பட்டு வந்திருக்கேன். இவளும் அது மாதிரி தான் ஏத்தணும். ம் ஒரு குச்சில 10 திரி ஏத்துறது கஷ்டம் இல்லையா பாட்டி? கஷ்டம்தான். எல்லா கஷ்டங்களையும் அனுசரிச்சு வாழணுங்கிறதுக்காகத்தான் இத வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு குச்சியில 10 திரியும் ஏத்திட்டா அவ சிக்கனமா இந்த குடும்பத்தை பாத்துப்பாங்கிறது நம்பிக்கை. ஓ ஓ, இதுக்கு பின்னாடி இவ்ளோ இருக்கா? நீ ஏத்துமா. மதுமிதா பரவாயில்ல ஏத்துங்க. முடியலன்னா இன்னொரு குச்சியில ஏத்திக்கலாம். நீ இந்த மாதிரி ஏத்திருக்கியா? பரவாயில்லையே, ஒரு குச்சியிலேயே 10 திரியும் ஏத்திட்ட. உங்க வீட்ல உன்னை நல்ல பொறுப்பா வளர்த்திருக்காங்க. பரவாயில்லையே மது, பாட்டியே பாராட்டிட்டாங்க. பெரிய விஷயம் தான். டேய் சும்மாறா, நீ வேற ஏன்டா? மதுமிதா, அப்படியே தீபாராதனை காட்டி சாமி கும்பிடுமா. ம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.